அதை மற்றும் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நம் குழந்தைகளுக்கான அடிப்படை ஒரு உணவு என்னவாக இருக்க வேண்டும்னு நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். ஒட்டுமொத்த அரசாங்கம் உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்கிற ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ், சரியான அளவில் கார்போஹைட்ரேட், சரியான அளவில் புரதம், சரியான அளவில் நார்ச்சத்து, சரியான அளவில் குட்டி குட்டி கனிம சத்துக்கள், உயிர் சத்துக்கள், இதெல்லாம் வேணும்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் படிக்கிறதோடு அதுக்கப்புறம் மறந்து போயிடும். ஆனால் நம்முடைய அன்றாட உணவுகளை நாம் அந்த குழந்தைக்கு சரியாக கொடுக்குறோமா? எத்தனை நம் பாரம்பரிய நம்முடைய கலாச்சாரத்தில் ஊறி போன பல உணவுகள் நம்மக்கிட்ட இருக்காத எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்துட்டு வரோம். இப்போ காலை உணவு குழந்தை அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தை, ஒரு 7 மணிக்கும் 6:30 மணிக்கு 8 மணிக்கு ஓடக்கூடிய குழந்தைக்கு பல நேரங்களில் காலை உணவே கிடையாது.